கெஹெலி ரம்புக்வெலவின் பாரிய பண மோசடிக்கு நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. இன்றுடன் கால அவகாசம் நிறைவு. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அறிவிப்பு. கொழும்பில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் விசேட போக்குவரத்து திட்டம். யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்குள் பெண் அதிகாரிக்கு தென்னிலங்கை உத்தியோகத்தர்களின் மோசமான செயல். அலுவலகத்துக்குள் இருந்து நடக்கும் அனுர ஆட்சி பொறுக்க முடியாது என்கிறார் நாமல் ராஜபக்ச. ஜிந்துப்பிட்டி துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் மற்றொருவர் அதிரடி கைது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் அடுத்த மாதம் தேரர்களின் ரிட் மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைப்பு. 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களோடு குடும்பஸ்தர் அதிரடி கைது. முன்னாள் அமைச்சர் கெஹெலி ரம்புக்வெலவுக்கு எதிரான பாரிய பண மோசடி விசாரணை தொடர்பில் கைது செய்யப்பட்ட தொழிலதிபரை வரும் மாதம் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் நேற்று அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. தனது அமைச்சு பதவி காலத்தில் கெஹெலி ரம்புக்வெல சட்டவிரோத நடவடிக்கைகளால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ 748 மில்லியன் ரூபாய் பணத்தை ஈட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதோடு இந்த பணத்தை பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றது. குறித்த பண மோசடி வலையமைப்போடு தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தில் குறித்த தொழிலதிபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு சொந்தமில்லாத சட்டவிரோதமாக பெறப்பட்ட 30 மில்லியன் ரூபாய் பணத்தை தெரிந்தே தன்வசம் வைத்திருந்ததாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்ட ஆதாரங்களை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரை பிப்ரவரி 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தமது கோரிக்கைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்காக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்திற்கு வழங்கிய 48 மணி நேர கால அவகாசம் இன்றோடு முடிவடைவதாக சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதிக்குள் அரசாங்கம் எந்தவித சாதகமான பதிலையும் கொடுக்காத பட்சத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் நிறைவேற்று குழு இன்று கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தை எடுக்கும் என்று சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். நாங்கள் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கமாக பல தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளோம். நாங்கள் நியாயமான கோரிக்கையைத்தான் முன்வைத்து வருகிறோம். இந்த கால அவகாசத்திற்குள் தீர்வுகளை கண்டறிய பேச்சுவார்த்தைகளை ஆரம்பியுங்கள் என்ற நிலைப்பாட்டிலேயே நாங்கள் உள்ளோம். ஆனால் அரசாங்கம் நெகிழ்வுத்தன்மையோடு இந்த பிரச்சனையை தீர்க்க தயாராக இல்லை. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தலையிடுமாறு கோரி மத்திய செயற்குழு சுகாதார அமைச்சருக்கு நேற்று முன்தினம் 48 மணி நேர கால அவகாசத்தை வழங்கியது. இன்றுடன் இந்த 48 மணி நேரம் முடிவடைகின்றது. இப்பொழுது இந்த பிரச்சனை தீர்க்கப்படாவிடன் இது தொடர்பில் தேவையான முடிவுகளை எடுப்பதற்கான அதிகாரத்தை மத்திய செயற்குழு நிறைவேற்று குழுவுக்கு வழங்கியுள்ளதோடு அதற்கு அமைவாக எதிர்கால நடவடிக்கைகள் இதையும் விட மாறுபட்ட முறையில் அமையப்போவது எப்படி என்று நாட்டுக்கு தெளிவுபடுத்த எதிர்பார்த்துள்ளோம் என்றும் வைத்தியர் இதன்போது தெரிவித்துள்ளார். நாட்டின் மின் கட்டணங்கள் மேலும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதால் மின் கட்டணத்தை சுமார் 15 முதல் 20% வரை உயர்த்த வேண்டிய நிலை உருவாகலாம் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனக ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளதோடு நிலக்கரியின் தரம் குறைவாக இருந்தால் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சார திறன் தானாகவே குறையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்றும் இத்தகைய நிலை மின்சார உற்பத்தியை நேரடியாக பாதிப்பதோடு பண சிக்கல்களையும் உருவாக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சாதாரணமாக 10 கிலோகிராம் நிலக்கரியில் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சார அளவு காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் இப்பொழுது இறக்குமதி செய்யப்பட்டுள்ள தரம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்தினால் மின்சார உற்பத்தி சராசரியாக 20% வரை குறைவாகவே உற்பத்தியாகின்றது என தெரிவித்துள்ளார். இந்த நிலக்கரி தரமற்றது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ள இவர் இதனால் பெரிய அளவில் இழப்புகள் உண்டாகும் என்றும் தெரிவித்துள்ளார். இறுதியில் இந்த சுமை முழுவதும் மக்களின் மேல் குறிப்பாக மின்சார நுகர்வோரின் மேல் விழும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலத்திற்கு மின் கட்டண உயர்வை மேற்கொள்ள மின்சார சபை முன்மொழிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நிலக்கரி பிரச்சனையால் ஏற்படும் கூடுதல் இழப்புகளை குறைக்க மின் கட்டணம் மேலும் 15 முதல் 20% வரை உயர வாய்ப்புள்ளதாக இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் வேலை செய்யும் பெண் உத்தியோகத்தர் மீது சக ஆண் உத்தியோகத்தர்கள் தொடர்ச்சியாக பாலியல் தொல்லை கொடுத்ததாக யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் பணியாற்றும் தென்னிலங்கையை சேர்ந்த பெண் உத்தியோகத்தர் சிறைச்சாலையில் பணியாற்றும் சக தென்னிலங்கை உத்தியோகத்தர்களாலேயே இவ்வாறு பாலியல் தொல்லைக்கு உள்ளாவதாக முறையிட்டுள்ளதோடு முறைப்பாட்டின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட 3 சிறைச்சாலை உத்தியோகத்தர்களில் 2 நேற்று போலீஸ் நிலையம் அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதோடு 3 பேரையும் எதிர்வரும் திங்கட்கிழமை சமூகம் அளிக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
நாட்டின் 78வது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கான ஒத்திகைகள் மற்றும் விழா காரணமாக கொழும்பில் இன்று முதல் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சுதந்திர தின நிகழ்வின் ஒத்திகைகள் மற்றும் பிரதான விழா நடைபெறும் நாட்களில் போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்காக நேர அட்டவணையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று, நாளை மற்றும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதிகளில் சுதந்திர தின ஒத்திகை பயிற்சிகள் நடைபெறவுள்ளதால் இதன்போது முற்பகல் 7:45 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை சுதந்திர சதுக்கத்தை சூழவுள்ள வீதிகளில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை போக்குவரத்து தடைகள் நடைமுறையில் இருக்கும். இந்த காலப்பகுதியில் கொழும்பு நகருக்குள் பிரவேசிக்கும் வாகன சாரதிகள் அசௌகரியங்களை தவிர்க்கும் பொருட்டு மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீஸ் தலைமையகம் சாரதிகளை கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்காவில் 41வது உலக திருமதி அழகி போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொண்ட சபீனா ஜூசப் இறுதிச் சுற்றின் முதல் 3 இடங்களுக்குள் தெரிவானதோடு 3ஆம் இடத்தை பெற்று நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதோடு தாய்லாந்து போட்டியாளர் மகுடம் சூடியுள்ளார். போட்டியை நடாத்திய அமெரிக்காவின் போட்டியாளர் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இந்த போட்டியில் உலகின் 60க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த அழகிகள் கலந்து கொண்ட நிலையில் இலங்கை அழகி 3வது இடத்தை பிடித்துள்ள நிலையில் பலரும் இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். பெலவத்தை அலுவலகத்துக்குள் இருந்து கொண்டு நாட்டை ஆட்சி செய்ய முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது நாமல் மேலும் தெரிவிக்கையில், மக்கள் மத்தியில் தமக்கு எதிரான நிலைப்பாடுகள் அதிகரித்து வருகின்றது என்பதை அனுர அரசாங்கம் இப்பொழுதுதான் உணர ஆரம்பித்துள்ளது. அவ்வாறு உணர்ந்தும் அரசாங்கம் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் அவதானம் செலுத்தாமல் ராஜபக்ச குடும்பத்தை எப்படி கைது செய்யலாம் என்றே முழு கவனத்தையும் செலுத்தி வருகின்றது. காவல்துறை மா அதிபரும் பெலவத்தையில் இருந்தே காவல்துறையினரை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். இதனால் தான் அவரால் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை கைது செய்யவோ அவற்றை கட்டுப்படுத்தவோ முடியாமல் உள்ளது. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டோருக்கு வழங்கப்பட்ட காசோலைகள் செல்லுபடியற்றவையாகியுள்ளது. உண்மையில் நாடு ராஜபக்ச ஆட்சியை விட இந்த ஆட்சியில் தான் வங்குரோத்து அடைந்துள்ளது என்றும் நாமல் ராஜபக்ச இதன்போது தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதுகாப்போடு நடைபயிற்சி செய்வதாக அவர் மீது எம்மால் குற்றம் சுமத்த முடியாது. அவர் ஒரு நாட்டின் ஜனாதிபதி என்ற ரீதியில் அவரது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போன்றுதான் ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளதும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். முன்னாள் ஜனாதிபதிகளை அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்குமானால் இனிவரும் எந்த ஒரு ஜனாதிபதியும் நாட்டுக்காக தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முன்வர மாட்டார்கள். நாட்டை பாதுகாக்க வேண்டுமெனில் பூகோள அரசியலில் எம்மால் தனித்து பயணிக்க முடியாது என்று தெரிவித்த நாமல் பெலவத்தை அலுவலகத்துக்குள் இருந்து கொண்டு நாட்டை ஆட்சி செய்ய முடியாது. தற்போது சட்டமா அதிபர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதை போன்று முன்னர் சில நீதியரசர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. காவல்துறை மற்றும் நீதிமன்றத்தில் அரசாங்கத்தின் எதேச்சிகரமான தலையீடு காணப்படுகின்றது. இது நாட்டுக்கு சிறந்ததல்ல என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஒரு பிரபல பாடசாலையை சேர்ந்த ஒரு மாணவர் மற்றும் பெண் ஆசிரியர்களின் சர்ச்சைக்குரிய காணொளி தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் காணொளியில் 4 பெண் ஆசிரியர்கள் இருப்பதாக கூறப்பட்டாலும் காணொளியில் இருக்கும் 2 பேர் மட்டுமே பெண் ஆசிரியர்கள் என்றும் அவர்களும் தற்போது இந்த பாடசாலையில் இல்லாமல் இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மாணவரின் தந்தை ஒரு கோடீஸ்வர தொழிலதிபர் என்றும் மூத்த போலீஸ் அதிகாரி என்று பரவும் கதைகளில் உண்மை இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாணவருக்கு தற்போது 19 வயது என்பதோடு தனது மொபைல் போனை பாடசாலையில் மாணவர் சங்கத்தில் உள்ள ஒரு லொக்கரில் விட்டுவிட்டு சென்றுள்ளதாகவும் பிரதி அதிபர் மற்றும் மாணவ தலைவர்களுக்கு மட்டுமே அந்த லொக்கரை திறக்க அனுமதி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறதோடு தனிப்பட்ட பகையை தீர்த்துக் கொள்வதற்காக யாரோ செய்த சம்பவமாக இது சந்தேகிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மாணவரின் தந்தை போலீஸ் கணனி குற்ற பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த மாணவர் 18 வயதுக்கு மேற்பட்டவர் என்றும் சம்பந்தப்பட்ட பெண்கள் 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்பதால் இந்த காணொளி ஊடாக எந்த சிறுவரும் குற்றம் செய்யப்படவில்லை என்றும் சட்ட வல்லுநர்கள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளனர். இதுபோன்ற சம்பவங்களை எதிர்கொள்வதில் ஒரு பாடசாலையை மட்டும் குறை கூறக்கூடாது என்றும் இது வர்க்க வேறுபாடுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்ட ஒரு குழுவினரால் செய்யப்பட்ட செயல் என்றும் சமூகவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மாத்தறை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாணந்துறை குறுப்பும் உள்ள பிரதேசத்தை சேர்ந்த கைதி ஒருவர் சிறைச்சாலையில் இருந்து தப்பி சென்றுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த கைதி சட்டவிரோத மதுபான உற்பத்தி தொடர்பில் கைது செய்யப்பட்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இந்த கைதி நேற்று மாலை சிறைச்சாலையில் சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபட்டிருந்த போது சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பில் இருந்து தப்பி சென்றுள்ளதாக சிறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளதோடு குறித்த கைதி 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வரும் 4ஆம் தேதி விடுவிக்கப்படவிருந்ததாக சிறைச்சாலை அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர்.
திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பலாங்குட கස්සප தேரர், கல்யாண வம்ச திஸ்ஸ தேரர் ஆகியோரை விளக்கமறியலில் வைக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு மீதான தீர்ப்பு எதிர்வரும் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட நீதியரசர்கள் குழு முன் இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்றைய தினம் குறித்த தீர்ப்பு அறிவிக்கப்படவிருந்தது. ஆனாலும் தீர்ப்புரை இன்னும் முழுமையாக தயாராகவில்லை என்று மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் அறிவித்தார். ஆகவே தீர்ப்பு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளதோடு அதற்கு முன்னதாக தீர்ப்பு தயாராகும் பட்சத்தில் எதிர்வரும் திங்கட்கிழமை அதனை அறிவிக்க நடவடிக்கை எடுப்பதாக நீதியரசர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜிந்துப்பட்டி பகுதியில் கடந்த 16ஆம் தேதி இரவு நடைபெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் வரிசையில் பலர் கைதாகி வரும் நிலையில் சம்பவத்துக்கு உதவிய குற்றச்சாட்டில் மற்றொரு சந்தேக நபர் கொழும்பு வடக்கு பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். 63 வயதுடைய சந்தேக நபர் கொழும்பு 13 பகுதியை சேர்ந்தவர் என்றும் அவர் இன்று புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த துப்பாக்கி சூட்டில் 44 வயதுடைய நபர் உயிரிழந்துள்ளதோடு சிறுவன் மற்றும் சிறுமி ஒருவர் காயமடைந்து கொழும்பு ரிச்வே சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். முச்சக்கர வண்டியில் வந்த குறித்த குழுவினர் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ள நிலையில் விசாரணைகளில் இப்பொழுது வரிசையாக பலர் கைதாகி வருவது குறிப்பிடத்தக்கது. சுமார் 4 கோடி பெறுமதியான போதைப் பொருட்களை சூட்சுமமாக கடத்தி சென்ற சந்தேக நபரை பெரிய நீலாவணை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். அம்பாறை பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியினூடாக கொழும்பிலிருந்து கல்முனை வீதியில் சம்மாந்துறை பகுதிக்கு சென்ற அதிசொகுசு பேருந்து ஒன்றில் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நேற்று அதிகாலை 4:30 மணியளவில் பெரிய நீலாவணை போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி ஏ ஜெயரட்னவுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய கொழும்பு கல்முனை அதிசொகுசு பேருந்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதோடு அக்கரைப்பற்று பகுதியை சேர்ந்த 49 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரான குடும்பஸ்தர் ஒருவர் பணப்பையொன்றில் சூட்சுமமாக கொண்டு வந்திருந்த 4 கோடி ரூபாய் பெறுமதியான பல்வேறு வகையான போதைப் பொருட்களோடு கைதாகியுள்ளார். சந்தேக நபர் கொண்டு வந்த போதைப் பொருட்களில் குஸ் போதைப் பொருள், கேரள கஞ்சா, ஐஸ், ஹெரோயின் உட்பட 4 வகையான போதைப் பொருட்கள், 2 தொலைபேசிகள், ஒரு தொகை பணம் என்பன நீலாவணை போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ்1 அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடலாம்.